PDF, Open Document, Excel, HTML, etc. Quick question. Does it really support Tamil? This DSpace? You said you are able to search through all kinds of documents, PPTs and PDFs and all of that. What encoding does it standardize on? Based on Unicode. Unicode. So essentially you're talking about documents that are created only in Unicode in the past few years then? Yeah. Right. So see, one of the problems that we see in PDF documents is that if you have it in Unicode, you try to extract the text from it. It doesn't necessarily come out as Unicode text. It comes scrambled. How would this software support it? No, regarding PDF, it is like in picture format, text in picture format, not as retrievable. So then search becomes difficult. No, text-based search is only in text file and the open document file. So text-based support is not available for PDF documents then? No, in this space, the developments are going on. Okay. All right, go ahead. Going on. Another system is document repository system. It is a systematic way of storing documents along with a set of user-defined attributes that need to be filled at the time of storage. OVAL is the example for document repository. It is a powerful system full of useful feature. It allows defining personal set of attributes for documents. PDF, Unicode text of Tamil can be indexed and searched. Documents are uploaded and stored in a folder. Uploaded files can be stored in tables in open source database like RDBMS, MySQL, PostgreSQL for storing file and folder related information. Thank you. Thank you. Any questions? I have some questions. When Mrs. Tremel was talking about the impermanency of paper, okay, we were ஓலைச்சுவடிகளே வந்து 100-400 வருடம் சொன்னீங்களா, 300-400 வருடம் தாங்கும். இப்போ அச்சில் வர சில நூல்கள் வந்து 10 ஆண்டு கூட தாங்கிறது இல்லை, என்ன தாள் உதிர்ந்து போகுது. அதனால் அதுக்கு பதிலாக நீங்கள் டிஜிட்டைஸ் பண்ணால் அதனுடைய வாழ்நாள் கூடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் இவங்க வந்து அதை ஆரம்பிக்கிறாங்க. உங்களுடைய ஆர்கைவ்ஸ் வந்து இட்ஸ் அப்ரோச்சிங் தி ஹோல் ப்ராப்ளம் ஃப்ரம் அ லைப்ரரியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு நூலகத்தில் இருக்கவங்களுக்கு வந்து எப்படி இதெல்லாம் பாதுகாக்கணுன்றதுக்கு ஒரு முறை அதை கற்றுக் கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ இந்த கேள்வி கேட்டேன் இல்லையா, பிடிஎஃப்ல தமிழில் பிடிஎஃப்ல சேர்த்து வைக்கிறது வந்து அது உங்களால் தமிழ் டெக்ஸ்ட்டை உங்களால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியலன்னு வச்சுங்களேன், அந்த பிடிஎஃப் வந்து கிட்டத்தட்ட உபயோகம் இல்லாத ஒரு குப்பை இல்லையா? வெறும் படம், வெறும் படமா தான் அதை பார்க்க முடியுமே ஒழிய அதில் தேட முடியாது. தேட முடியாது மீன்ஸ் தட் இஸ் யூசிங் ஹைப்பர்லிங்க் we can search in இல்ல. இப்போ நாங்க எக்ஸ்ட்ராக்ட்லாம் பண்ணி இப்போ நோண்டிட்டு இருக்கோம், வரல. இப்போ வந்து கஷ்டப்பட்டு ஒரு புத்தகத்தை எடுத்து அதை நீங்க அதை டிஜிட்டைஸ் பண்ணி பிடிஎஃப் ஆகுறீங்க. ஆனா அது அதில் தேட முடியாதுன்னா வந்து அது ஓலைச்சுவடிகள் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல மறைஞ்சிருக்க மாதிரி இந்த பிடிஎஃப் கோப்பும் ஒரு இடத்துல மறைஞ்சிருக்கும் இல்லையா? அப்போ வந்து இப்போ அது ஒன்று இருக்கு. ரெண்டாவது வந்து நீங்க பிடிஎஃப்ல நீங்க ஆர்கைவ்ஸ்ல சேர்க்கிறப்போ எந்த வெர்ஷன் ஆஃப் பிடிஎஃப் சேர்த்து வைக்கிறீங்க? என்ன அடோபி ஆக்ரோபாட் வந்து ஒரு வெர்ஷன் மாத்திட்டே வரும் இல்லையா? கூடுமானவற்றில் வந்து இப்போ லேட்டஸ்ட் இருக்கிறது வந்து முன்னாடி இருக்கிறத படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும், கேரண்டி கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து ஆர்கைவ்ஸில் போகிறப்போ அது பண்ண முடியாது. ஏன்னா உங்களை படிக்க இந்த வாசகர்கள் வந்து எந்த ஆண்டில் வந்து அதை தேடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. 10 ஆண்டு கழிச்சு தேடுவாங்க. நீங்கள் 10 ஆண்டுக்கு முன்னாடி இருக்க ஒரு பிடிஎஃப் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், உங்களால் படிக்க முடியுதான்னு பாருங்க. இந்த ரீடரால் படிக்க முடியாது. ஆர்கைவ்ஸ் எப்படி அதை சால்வ் பண்ணுறீங்க? சால்வ் பண்ண முடியும். One thing, Adobe is the commercial version. Since we are using open source software, we are more concentrating on open source. Okay, but நீங்க ஆர்கைவ்னு பார்க்குற சமயத்தில் உங்களுடைய கட்டாயம் என்னன்னா வந்து நீங்க அடுத்த 5 வருஷம் மட்டும் இல்ல, 10 வருஷம் மட்டும் இல்ல, 100 வருஷம் கழிச்சு வந்து அதை படிச்சா கூட அவங்களால படிக்க முடியற மாதிரி இருக்கணும். கரெக்ட். அப்படி இல்லைன்னா டிஜிட்டலைஸ் பண்றதுக்கு அர்த்தமே கிடையாது. அதுக்கு பேப்பர்லயே அடிச்சு வச்சிருக்கலாம் இல்லையா? there are papers that will survive 100 years or more. ஆசிட் ஃப்ரீ பேப்பர் போட்டு பண்ணலாம். அது ஒன்று இருக்கு. ரெண்டாவது வந்து நீங்க வந்து மிரர் இமேஜ் எல்லாம் வச்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னீங்க. அது
இப்போ ஒரு பிபிடி நீங்க சேவ் பண்ணீங்கன்னா அகைன் சேம் ப்ராப்ளம் வெர்ஷனிங். ஒவ்வொரு தடவை நீங்க ஆர்கைவ் பண்றப்போ வந்து நீங்க ஆர்கைவ் பண்ணி வச்சுட்டீங்க, அது திருப்பி படிக்க முடியலன்னா அந்த ஆர்கைவ் வந்து யூஸ்லெஸ். ஸோ அதனால நீங்க ஒரிஜினல் சாஃப்ட்வேரையும் சேர்த்து சேமிக்கிறீங்களா? இல்லை, அப்படியே சேமிக்கிறீங்களா? எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் பேஸ். எல்லாம் ஓப்பன் சோர்ஸ் பேஸ், கமர்ஷியல் எதுவுமே பண்ணல. ஓகே, சாரி. வேற யார்கிட்ட கேள்வி இருக்குங்களா? ரொம்ப நன்றிங்க. அடுத்த பேச வருபவர் பேராசிரியர் இலக்குவனார் மறைமலை. இவர் தமிழறிஞர்களுக்கெல்லாம் மிக நன்றாக தெரிந்த அறிஞர். மாநில கல்லூரியில் முன்னாள் தமிழ் பேராசிரியர். அமெரிக்காவில் பர்க்கலி பல்கலைக்கழகத்தில் அவர் வருகை பேராசிரியராக இருந்தபோது எனக்கு நன்றாக தெரிந்தவர். அங்கே ஒவ்வொரு வாரமும் ஒரு வார இறுதியில் ஒரு இலக்கிய கூட்டம் நடத்தி அங்கே தமிழ் பரப்பியவர் அவர். மறுபடியும் முதலே நான் சொன்னது போல செம்மொழி மாநாடும் இணைய மாநாடும் சேரும்போது ஒரு தமிழ் புலவர் ஒரு இணைய மாநாட்டுக்கு வந்து அவர் கட்டுரை படைக்க இருக்கிறார். அவர் அது மட்டுமல்ல, புது கவிதையில் பெரிய ஆய்வாளர், கணினி ஆர்வலர், உத்தமத்தில் உறுப்பினராக இருக்கிறார். அவருடைய மின்வழி அருங்காட்சியகம் என்ற தலைப்பில் பேச இருக்கிறார். பேராசிரியர் போட்டு வச்சிருக்கேன், சொல்லுங்க தம்பி. முதல்ல ஒன்று இருக்கட்டும். ஓகே, இந்த அமர்வுக்கு தலைமை தாங்குகின்ற இணைய முன்னோடிகள், தமிழ் இணைய முன்னோடிகள் ஒருவராகிய என் கழுதகை நண்பர் மணிவண்ணன் அவர்களே, மிகச் சிறப்பான 2 கட்டுரைகளை வழங்கி அமர்ந்திருக்கின்ற திருமதி சுபாஷினி டமல் அவர்களே, திரு அசாதுல்லா அவர்களே, அடுத்த கட்டுரைக்காக காத்துக் கொண்டிருக்கின்ற தோழர் சுப்பிரமணிய அவர்களே, என்னுடைய ஆசான் ஔவை நடராசனுடைய துணைவியார் மருத்துவ அறிஞர் டாக்டர் தாரா நடராஜன் அவர்களே, பாரதாசன் பல்கலைக்கழக பேராசிரியர், இணைய வழி தமிழுக்கு பல தொண்டுகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற திருமதி ராதா செல்லப்பன் அவர்களே, பொறியாளர் செல்லப்பன் அவர்களே, உத்தம உறுப்பினர்களே, இணைய ஆர்வலர்களே, பெருமக்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழ்கணினி முன்னோடி ஒருவராகிய உமர் தம்பி அவர்கள் நினைவை போற்றி என் கட்டுரையை தொடங்குகின்றேன். மின்வழி அருங்காட்சியகம் கட்டுரையின் தலைப்பு. கட்டுரையின் நோக்கம், மின்வழி அருங்காட்சியகம் அல்லது நிகர்நிலை அருங்காட்சியகம் அல்லது எண்ம அருங்காட்சியகம் என்பது இணையதளத்தில் உருவாக்கப்படும் இணைய வழி அருங்காட்சியகத்தை குறிக்கும் சொல்லாகும். இத்தகைய அருங்காட்சியகம் நடைமுறை உலகில் நிறுவப்பட்டுள்ள அருங்காட்சியகங்களின் செய்திகள், காட்சிகள், ஒலிகள் அனைத்தையும் தொகுத்து வழங்கும் அருங்காட்சியக மாதிரிகளாகவும் இருக்கலாம். அல்லது நிகர்நிலை உலகில் உருவாக்கப்பட்டு தகவல் கலைஞர்களாகவும் வலைக்காட்சி விருந்தாக